ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். போன வாரத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து வெளியூர்லேருந்து மெட்ராஸுக்கு வேலைக்கு வந்தான். வேலைக்கு வந்து இறங்கின இடத்துல அவனுடைய பேக் பேக் தொலைஞ்சு போச்சு. அதில் அவனுடைய முக்கியமான ஐடி கார்டு, கொஞ்சம் சர்டிஃபிகேட்டு, பணம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. ரொம்ப அப்செட் ஆகி அதை வந்து அங்கே பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி, இவன் வெளியூருங்கிறதுனால இவன் பேச்சை யாருமே கேட்கல. இப்படி நிறைய பிரச்சனைகள். ரொம்ப அசந்து போய் நைட்டு வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போய் சாப்பிடவே இல்லை, பேசாமல் படுத்து தூங்கியிருக்கான். அப்போ அங்கே இருக்கிறவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, பாவம் அந்த பையன் வந்து ஊருக்கு வந்த முதல் நாளே அவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கு. இனிமேல் அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியலை. நாளைக்கு அவன் தொடர்ந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்ல போகிறானா, என்ன பண்ண போகிறான்னு தெரியலை. அவன் பேகை தேடுறதுக்கு கொஞ்சம் முயற்சிகள்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனாலும் பையன் ரொம்ப அப்செட் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் சொன்னேன், சரி பார்ப்போம், நாளைக்கு அவன் என்ன செய்கிறான்னு பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அடுத்த நாள் காலையில் நான் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி அங்கே போனேன். அவங்க வீட்டுக்கு போனப்போ குளித்து ட்ரிம்மாக ட்ரெஸ் பண்ணி அந்த பையன் வெளியில் வந்துட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அவன் ரொம்ப மரியாதையாக என்கிட்ட பேசினான். எங்கேப்பா போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். இந்த மாதிரி நேற்று கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, அதனால் நான் அதை நேற்று போய் கம்ப்ளைண்ட் பண்ண இடத்துல எல்லாம் இன்றைக்கி விசாரிக்க போகிறேன். இன்றைக்கி நான் வேறு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினேன். அவங்க வழியாகவும் இப்படியெல்லாம் விசாரிக்கலாம்னு சொன்னாங்க. அதையெல்லாம் பார்க்க போகிறேன். என்னுடைய சர்டிஃபிகேட்லாம் இனிமேல் நான் டூப்ளிகேட் எடுக்கிறதுக்கெல்லாம் என்ன வழிங்கிறதெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு ரொம்ப நார்மலாக சிரிச்சிட்டு சந்தோஷமாக சொன்னான். அப்போ அவங்க எதுக்க இருக்கிறவங்க, என்னடா நீ வந்து நேற்று இப்படி சொன்னியா, எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன்னு ரொம்ப அப்செட்டாக இருந்த, நீ கூட இன்றைக்கி ரொம்ப டல்லாக இருப்பேன்னு நினச்சேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. வருத்தமாக தான் இருக்கான்ட்டி, ஆனால் அது நேற்று வந்து எல்லாத்தையும் தொலைச்சிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும், இருக்கலை, எனக்கு இந்த ஊரை பற்றி தெரியலை, தொலைச்சிட்டேன். பட் இன்றைக்கிங்கிறது புது நாள் இல்லையா, அது எனக்கு ஒரு சான்ஸ். திரும்ப நான் அது எல்லாத்தையும் தேடுறதுக்கு, திரும்ப நான் அதையெல்லாம் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிறதுக்கு, என்னுடைய லைஃப்பை நான் திரும்ப வாழுறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இன்றைக்கி. ஆகையினால இதை வந்து நான் நேற்றை பற்றி பேசி யோசித்தேன். நான் லூஸ் பண்ண முடியாதுல்ல, அதனால் இந்த நாளை நான் ஃப்ரெஷ்ஷாக துவங்குவேன், புதுசாக போய் நான் முயற்சிகளை பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொன்னான். அதை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சின்ன பையன் மெட்ராஸுக்கு வந்ததுமே இப்படி ஆயிடுச்சு, நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு திரும்பி போயிருந்தானா அவனை ஒன்றுமே நாங்கள் பண்ணியிருக்க முடியாது இல்லையா. பேரண்ட்ஸுக்கும் வருத்தமாக தான் இருந்திருக்கான். ஆனால் அவன் அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டான். நாள் எவ்வளவு வருத்தமாக இருந்தானோ, அடுத்த நாள் ரொம்ப ஈஸியாக அவன் அதை ஓவர் கம் பண்ணி வந்திருந்தான். அன்னைக்கும் நாள் பூரா அலைஞ்சிருக்கான், எங்கெங்கேயோ பேசி கடைசியில் அவன் பேகை சாயங்காலமாக கண்டும் பிடிச்சிட்டான். உள்ள பணம் இல்லை, ஆனால் கொஞ்சம் மிச்ச விஷயங்கள் எல்லாம் இருந்தது. ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய ஒவ்வொரு நாளையும் இது மாதிரி நம்பிக்கைகளோடு துவங்கி பார்த்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய நாட்களும் வித்தியாசமாக இருக்கும். ஒவ்வொரு நாளுக்கும் பிரச்சனைகளும் இருக்கும், சந்தோஷங்களும் இருக்கும். அதுக்காக நேற்று உள்ள கஷ்டங்களை இன்றைக்கும் தூக்கி கொண்டு வந்து இன்றைக்கி நாள் முழுசும் அதை பற்றியே யோசித்து இந்த நாளையும் வீணாக்கிறத விட, இந்த நாளுக்கான புதிய திட்டங்கள், இந்த நாளுக்கான புதிய யோசனைகள் எல்லாத்தோடையும் இந்த நாளை நாம் எதிர்கொண்டோமானா நேற்றுடைய கஷ்டங்களை நாம் மறந்து போகிறதுக்கும் இல்லாமல் பண்ணுறதுக்கும் பல வாய்ப்புகள் இன்றும் இருக்கும், நாளைக்கு வருகிற நாட்களிலேயும் இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்கு வாழுறதுக்கான புதிய வாய்ப்பு. அதை பழசை பற்றி பேசி நாம் வீணாக்கிட வேண்டாம். ஒவ்வொரு நாளையும் நாம் புதுசாக சந்தோஷமாக எதிர்கொள்ளுவோம், நம்பிக்கையோடு எதிர்கொள்ளுவோம். அந்த நாளுக்கான வாய்ப்புகள், வசதிகள் நமக்கு கிடைக்கும்.